வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டான படம் அப்படின்னா சம்சாரம் அது மின்சாரம். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவில என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே சம்சாரம் அது மின்சாரத்தோட ப்ரொடக்ஷன்ல நடந்திருக்கு. அதாவது இவ்வளோ சாஃப்டான ஒரு படத்துக்கு பின்னாடி இவ்வளோ நடந்திருக்கான்னு ஆச்சரியமா இருக்கும். சம்சாரம் அது மின்சாரம் படத்தை 1970 விசு கதையா எழுதி அதை நாடகமா போட்டிருக்காரு. இந்த கதையை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வாங்கிட்டாரு. இதை படமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அவரு கம்ப்ளீட்டா விசுவை அவாய்ட் பண்ணிட்டாரு. சம்சாரம் அது மின்சாரம் விசுவோட கதை இருந்தாலுமே டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன் அதுக்கு கதை வசனம்லாம் எழுதி அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த படத்துக்கு பேர் உறவுக்கு கை கொடுப்போம். 1975 இது ரிலீஸ் ஆச்சு. இதை டைரக்ட் பண்ணது யார் தெரியுமா? YG மகேந்திரன். படம் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃபிளாப். ஏவிஎமோட மிஸ்டர் பாரத் படம் உட்பட நிறைய படங்கள்ல விசு அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆன ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லுப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அதுக்காக ஒரு விஷயத்தை சொன்னாரு. அவங்க டோட்டல் ஷாக்கு. விசு அவர்கள் தான் எழுதின சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படம் ஏற்கனவே வேற பேர்ல ரிலீஸ் ஆகி சரியா போகல. இருந்தாலும் அந்த படத்தை நான் என்னோட ஸ்டைல்ல எடுத்து தரேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஏவிஎம் சரவணனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச படத்தை திருப்பி எடுக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் விசு மேல இருந்த நம்பிக்கை அதுக்கு ஓகே சொல்றாரு. வாழ்வா சாவா அப்படின்ற முடிவுல அந்த படத்தை விசு அவர்கள் ஸ்டார்ட் பண்றாரு. விசு ஸ்டார்ட் பண்ண சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற அந்த படத்துல அவுட்டோர்ல பெரிய காட்சிகள் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பாடல் மட்டும் தான். அதை தாண்டி ஏவிஎம்ல ஒரே ஒரு வீடு செட் மட்டும் போட்டாங்க. அந்த வீடு செட்டும் பல வருஷத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே இருந்தது இந்த படத்தோட சக்சஸ்னால. அதை தாண்டி இவங்க 15 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 35 நாட்கள் ஷூட்டிங் போனாங்க. RO கலர் டெக்னாலஜில அதை ஷூட் பண்ணி முடிச்சாங்க. சம்சாரம் அது மின்சாரம் 86 ரிலீஸ் ஆச்சு. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரகுவரன் கொடூரமான ஒரு வில்லன் ரோலா நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படத்துல ஒரு அமைதியான மூத்த பையன், ஆனா ஊம குசும்பு நிறைஞ்ச பையன் அப்படின்ற ஒரு ரோலை கொடுத்து அதுல பிச்சு பெடல் எடுக்க வச்சிருப்பாரு விசு அவர்கள். இது மாதிரி அந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்திறமையை சூப்பரா டெவலப் பண்ணி வெளிக்கொண்டாந்துருப்பாருன்னு சொல்லலாம். அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். இன்னைக்கு வரைக்கும் காலேஜ், ஸ்கூலு, அப்புறம் ஆடிஷன் நடக்கிற இடம், மிமிக்ரி ஷோன்னு எல்லா இடத்துலயும் மனோரமா பேசுற கண்ணமா கம்முனு கடை அப்படின்ற அந்த டயலாக் ரொம்பவே பிரபலங்க. அதை தாண்டி அந்த படத்துல வர ஒவ்வொரு டயலாக்ஸும் ரொம்பவே ஷார்ப் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதுக்காகவே படம் பட்டையை கிளப்பிட்டு ஓடிச்சு. நிறைய விருதுகளும் வாங்குச்சு. பொதுவாவே விசு அவர்கள் தன்னோட படங்கள்ல பாடல்கள், பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷோட சேர்ந்து வைரமுத்துவும் கைகோர்த்து ஒரு மேஜிக்கே பண்ணிருப்பாங்க. குறிப்பா சம்சாரம் அது மின்சாரம் அந்த பாட்டு அங்கங்க சீனுக்கு அந்த சீனோட மூடுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃபில் பண்ணி அந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே அமைச்சிருப்பாங்க. சம்சாரம் அது மின்சாரம் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மொழிகள்லையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அதுல பெரும்பாலான லாங்குவேஜ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதை தாண்டி ஏவிஎம்ஏ சொல்லியிருக்கு, லோ பட்ஜெட்ல நாங்க எடுத்த படத்திலேயே இந்த படம் தான் அதிக அளவு எங்களுக்கு கலெக்ஷன் வாங்கி கொடுத்ததுன்னு. அந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பாங்கான படத்துல கடைசியில நல்ல முடிவை தான் எடுப்பாங்க கிளைமாக்ஸ்ல. ஆனா இந்த படத்துல தான் ஒரு அடி தள்ளியே இருப்போம் அப்படின்னு லட்சுமி வசனம் பேசி தனி கொடுத்தனம் போறதுக்கான முடிவை எடுப்பாங்க. இந்த கிளைமாக்ஸை பத்தி ஏவிஎம் சரவணன் இதை எடுத்தீங்கன்னா ஓடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்கு. அவரும் விசுவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இருந்தாலும் விசு கான்பிடென்ட்டா இல்ல, கிளைமாக்ஸை நான் மாத்த முடியாது, அப்படியே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்து ப்ரிவியூ பார்த்திருக்காங்க. ஏவிஎம் அவர்கள் எந்திரிச்சு நின்று கண் கலங்கி இருக்காராம். சோ அந்த அளவுக்கு அந்த கிளைமாக்ஸ் ரொம்பவே உருக்கமா இருக்கும். எனக்கும் ஃபேவரட்டான கிளைமாக்ஸ்னு சொல்லலாம். சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற இந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சதோட நிக்காம நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தங்கத்தாமரை விருதும் இந்த படத்துக்காக கிடைச்சது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறந்த பொழுதுபோக்குக்கான சிறந்த படம் அப்படின்ற பேர்ல இதை கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு தான் இந்த அவார்டை முதல்ல கொடுக்குறாங்க. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் JD.